வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். 2027 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பனி பிரதேசங்களான ஹிமாச்சல், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு நடத்தும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என அரசமைப்பு சட்டம் கூறுவதாக முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெங்களூரில் ஆர்சிபி கிரிக்கெட் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் பெரும் துயரம் ஏற்பட்டது. சின்னசாமி மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 18 ஆண்டுகளுக்கு பின் ஆர்சிபி அணி IPL கோப்பையை வென்றதை பாராட்ட கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் நடத்திய நிகழ்ச்சிக்காக ரசிகர்கள் குவிந்தனர். தனக்கு உறுதுணையாக இருந்த தமிழகத்திற்கே நன்றி சொல்ல வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்தார். மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தை முழுமையாக உணர்வதாகவும் அவர் கூறினார். கமல்ஹாசன் நடித்திருக்கும் தக்லைஃப் திரைப்படம் இன்று வெளியாகிறது. இதையொட்டி அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி மதுரை வரவிருப்பது உற்று நோக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் ஜூன் 22ஆம் தேதி பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் இணைந்து நடத்தும் முருகன் மாநாட்டிற்கு பாஜகவினர் ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசனைகளை அவர் வழங்கவுள்ளார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2ஆம் கட்டமாக பரிசுகளை வழங்கினார். நிகழ்வில் பங்கேற்ற பலரும் 2026 தேர்தலுக்காக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் ஊக்கத்தொகை பெற வந்த மாணவர்கள் விஜயை வாழ்த்தியதோடு சிலர் விஜய்தான் 2026இல் தமிழக முதலமைச்சர் என்றனர். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடுத்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு உகந்தது என்று கூறி அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சீமான் நேரில் ஆஜராக ஆணையிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 80ஆக உள்ளது. இதற்கிடையே ஆக்ஸிஜன் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் மேற்கு வங்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 60 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தொற்றிலிருந்து 28 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் கொரோனா பாதிப்பினால் ஹவுராவைச் சேர்ந்த 43 வயது பெண் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் குழு அளித்த பரிந்துரையை ஏற்ற மழைக்கால கூட்டத்தொடர் தேதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் எதுகுறித்து பேச விரும்பினாலும் வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க தயார் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பிரதிஷ்டா தினத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையினை திறந்து கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றினார். தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்று பிரதிஷ்டா தின சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு இரவு நடை அடைக்கப்பட உள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு பாகிஸ்தான் இன்னும் இந்தியாவோடு ஒத்துழைக்க விரும்புவதாகவும் அதுதான் அமைதிக்கான ஒரே சாத்தியமான பாதை என்றும் பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பேசிய அவர் மக்களின் தலைவிதியை அரசு சாராதவர்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் கைகளில் விட்டுவிட முடியாது என்றும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அமெரிக்காவிற்கு விளக்குவதற்காக காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமையிலான இந்திய குழு வாஷிங்டன் சென்றுள்ளது. இந்த குழு அடுத்த 2 நாட்களுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், வெளியுறவுத்துறை நிபுணர்களை சந்தித்து இந்தியாவின் நடவடிக்கைகள் குறித்தும் பயங்கரவாத செயல்பாடுகளால் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர்.
ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை ராகுல் காந்தி குறைத்து மதிப்பிட்டது ஆயுதப்படைகளை அவமதிப்பதாக உள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி பேசினார். அப்போது அவதூறு கருத்துக்கள் ராகுல் காந்தியின் ஆபத்தான மனநிலையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக பஞ்சாப் மாநிலத்தில் ஜஸ்பீர் சிங் என்ற யூடியூபர் கைது செய்யப்பட்டார். இவர் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஜான் மஹால் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வந்தார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சமூக ஊடக பிரபலமான ஜோதி மல்ஹோத்ராவுடன் தொடர்பில் இருந்த இவர் 3 முறை பாகிஸ்தான் சென்று அந்நாட்டு ராணுவ வீரர்களோடு உரையாடியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு 1 லட்சம் புதிய ட்ரோன்களை வழங்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 4000 கோடி விலையுடைய இந்த ட்ரோன் தொகுப்பை இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்குவதாக பிரிட்டன் அரசு உறுதியளித்துள்ளது. சமீபத்தில்தான் உக்ரைன் தனது ட்ரோன்கள் மூலம் 40க்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்களை தாக்கி அழித்தது குறிப்பிடத்தக்கது. பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்திருக்கும் நிலையில் வியட்நாம் அரசு 2 குழந்தை கொள்கையை ரத்து செய்துள்ளது. வியட்நாம் அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த 1988ஆம் ஆண்டு 2 குழந்தை கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. ஆனால் தற்போது இந்த கொள்கை அந்த அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்கையால் வியட்நாமில் பிறப்பு விகிதம் கடுமையாக குறைந்துள்ளது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் தொடக்க நாள் ஆட்டத்துக்கான டிக்கெட்டுகள் விற்பனையில் புதிய சாதனை நிகழ்ந்துள்ளது. முதல் போட்டி நவம்பர் 21ஆம் தேதி பெர்த் மைதானத்தில் தொடங்குகிறது. முதல் நாள் ஆட்டத்துக்கான 1,60,000 டிக்கெட்டுகள் சில மணி நேரத்திலேயே விற்பனையாகின. 2017இல் 1,11,741 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதே முந்தைய சாதனையாகும். நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதில் எவ்வித விதிமீறலும் நடைபெறவில்லை என்று சங்க பொதுச் செயலாளர் விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து நம்பிராஜன் தாக்கல் செய்த வழக்கில் விஷால் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பூங்கா சங்க இலக்கியங்கள் எடுத்துச் செல்லும் 5 பூங்காவாக உருவாகி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எழில் கொஞ்சம் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாக பதிவிட்டுள்ளார். ஐஐடி நுழைவுத் தேர்வுகளை தமிழ்நாடு மிகவும் பின்தங்கியிருப்பதற்கு காரணம் அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு மாநில பாடத்திட்டம் வலிமையாக இல்லாததுதான் காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மாநில பாடத்திட்டத்தை மத்திய பாடத்திட்டத்திற்கு இணையாக வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நெல்லையில் சாதி அடையாளங்களோடு மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர தடை விதித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மாணவர்கள் சாதி அடையாளங்களோடு வண்ண பொட்டுகளை வைத்துக் கொண்டோ வண்ண கயிறுகளை அணிந்து கொண்டோ வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக பையில் அரிவாள், கத்தி போன்ற கூரிய ஆயுதங்களை கொண்டுவரக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய நீரோட்டத்தை கட்டுப்படுத்தியதன் காரணமாக ஷெனாப் நதி நீர்வரத்து குறைந்துள்ளது. இதனால் பாகிஸ்தானில் உள்ள அணைகள் வறண்டு வருகின்றன. பாகிஸ்தான் விவசாயிகளின் பயிர் விதைப்பு பணிகளில் இது கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷெனாப் நீர்வரத்தை இந்தியா கட்டுப்படுத்தியதால் பாகிஸ்தானின் 2 முக்கிய அணைகளான மங்களா, தர்பேலா ஆகியவை வறண்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தளபதி அப்துல் ஆஷிஷ் மர்மமான முறையில் மரணமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அவரது உதவியாளர்கள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவை துண்டு துண்டாக்குவேன் என்றும் இந்தியாவுக்கு எதிராக மிக மோசமான மிரட்டல்களை விடுப்பதன் மூலம் மிகவும் பிரபலமானவர் அவர். ஐக்கிய நாடுகள் சபையில் காஷ்மீர் விவகாரம் உள்ளதாக கூறி ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய தூதுக்குழுக்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் தடுப்பதற்காக பாகிஸ்தான் எழுப்பிய கோரிக்கையை மலேசியா நிராகரித்துள்ளது. மத அடையாளத்தை பயன்படுத்த முயன்ற பாகிஸ்தான் இந்திய தூதுக்குழுவின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியது. ஆனால் மலேசியா அதை ஏற்கவில்லை. நீதிபதிகள் பணி ஓய்வு பெற்றதும் அரசு பதவிகளை ஏற்பது அல்லது தேர்தலில் போட்டியிடுவது போன்றவை குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கவலை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் நீதித்துறைக்கு எதிராக கடுமையான கேள்விகளை எழுப்புவதாகவும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையில் அமைந்துவிடுகிறது என்றும் கவாய் தெரிவித்துள்ளார். வேளாண் பொருட்களை அளிக்கும் விஷத்தன்மை கொண்ட பூஞ்சையை கடத்தியதாக சீனாவைச் சேர்ந்த 2 ஆராய்ச்சியாளர்களை அமெரிக்கா கைது செய்துள்ளது.
இந்த பூஞ்சையை அமெரிக்காவில் ஆய்வு செய்வதற்காக சீனாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் யுங்கிங் ஜியான் மற்றும் அவரது ஆண் நண்பர் ஜூனியோங் லியோ ஆகியோர் கடத்தி வந்ததாக FBI இயக்குநர் காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக்கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வரும் ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குடமுழுக்கு நேரத்தை நண்பகல் 12:05 மணிக்கு மாற்றக்கோரி சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி உச்சநீதிமன்றத்தை நாடினார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட மறுப்பு தெரிவித்தது. 14 மாவட்டங்களில் கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கும் உத்தரவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலரிடம் 25,000 ரூபாய் செலுத்தவும் அதனை கொண்டு நீர்நிலைகளை தூர்வாரவும் பயன்படுத்தவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பள்ளிக்கரணையில் வசித்து வந்த பட்டியலின இளைஞர் பிரவீன் மாற்று சாதி பெண்ணான ஷர்மிளாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அந்த பெண்ணின் சகோதரரால் 2024ஆம் ஆண்டு ஆணவ கொலை செய்யப்பட்டார். முதலீடு என்ற பெயரில் 1,500 கோடி ரூபாய் வரை தனியார் நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் தஞ்சையில் சிபிஐ அதிகாரிகள் அசல் ஆவணங்களை பெற்று வருகின்றனர். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் நிதி திரட்டி வைப்புத் தொகை பெற்றது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. அனைத்து வகை உணவு வணிக நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. செய்தித்தாள்கள் போன்ற அச்சிட்ட காகிதங்களில் நேரடியாக உணவுப் பொருட்களை வழங்கக்கூடாது, விற்காமல் மீதமான உணவை அப்புறப்படுத்த வேண்டும், நிறமிகள் சேர்க்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 14 அம்சங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது கடந்த 10 மாதங்களில் இல்லாத அளவில் மே மாதம் உச்சம் தொட்டுள்ளது. சலுகை விலையில் கிடைப்பதால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதை இந்தியா அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் இந்தியா நாள் ஒன்றுக்கு 51 லட்சம் பீப்பாய் அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது. இதில் ரஷ்யாவின் பங்கு 38 விழுக்காடாக உயர்ந்து 19 லட்சம் பீப்பாயாக உள்ளது. உலகின் மதிப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற பெயரை என்விடியா மீண்டும் பெற்றுள்ளது. அமெரிக்க பங்குச் சந்தைகளில் என்விடியா பங்குகளின் மதிப்பு $3,45,000 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. மைக்ரோசாப்ட் பங்கு விலை $3,44,000 டிரில்லியன் உள்ளது. என்விடியா நிறுவனம் தயாரிக்கும் மின்னணு சிப்கள் தான் AI துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. ஸ்டீலுக்கான வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்க கோரி அமெரிக்காவிடம் முறையிட மெக்சிகோ முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மெக்சிகோ நாட்டு நிதியமைச்சர் மார்ஷலோ எப்ராட் செய்தியாளர்களிடம் பேசியபோது மெக்சிகோவுடன் அமெரிக்கா அதிக அளவில் வர்த்தகம் செய்து வருவதாகவும் வர்த்தக பற்றாக்குறை ஏற்படும் போது வரி விதிப்பு நடவடிக்கையை அமல்படுத்திக் கொள்ளட்டும் எனவும் கூறினார். வங்கதேசத்தின் புதிய 20 ரூபாய் நோட்டில் இந்து கோயிலின் படம் அச்சிடப்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. சமீபத்தில் வங்கதேச தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் புகைப்படங்கள் அந்நாட்டின் டாக்கா ரூபாய் நோட்டிலிருந்து நீக்கப்பட்டது. இந்த நிலையில் வங்கதேச அரசு புதிதாக வெளியிட்டுள்ள 20 ரூபாய் நோட்டில் தினாஜ்பூரில் உள்ள காந்தஜீவ் கோயிலின் படம் இடம்பெற்றுள்ளது. குவிந்து கொண்டே செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகள் உலகின் எதிர்காலத்திற்கே பெரும் சவாலாக மாறிக்கொண்டுள்ள நிலையில் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் இதற்கு தீர்வு காண்பதற்கான முன்னெடுப்பை தொடங்கியுள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று அழிக்கக்கூடிய பூஞ்சைகளை உருவாக்கும் முயற்சியில் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளனர். பூஞ்சைகளை கொண்டு இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. பக்ரீத் பண்டிகை நெருங்கி வருவதால் பாகிஸ்தானில் ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்ற கால்நடைகள் சந்தை சூடுபிடித்துள்ளது. கராச்சியில் உள்ள நாட்டின் மிகப்பெரிய கால்நடை சந்தைக்கு ஏராளமான ஆடுகள், மாடுகள் மற்றும் ஒட்டகங்கள் குவிந்துள்ளன. விலங்குகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு முடிகள் சீராக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வானியல் காட்சியகம் பார்வையாளர்கள் கவனத்தை கவர்வதாக உள்ளது. இந்த காட்சியகத்தில் பூமி உருவான வரலாற்றின் பிரமிப்பூட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சூரிய குடும்பத்தில் உள்ள நட்சத்திரங்களும் இந்த புதிய அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எலான் மஸ்கின் தந்தை எர்ரோல் மஸ்க் அயோத்தி வந்திருக்கிறார். அயோத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் சில முதலீட்டு வாய்ப்புகளை நோக்குவதாக குறிப்பிட்டார். இந்தியா மிகச்சிறந்த இடம், இந்தியர்கள் அன்புமிக்கவர்கள், முக்கிய அரசியல் மற்றும் தொழில் தலைவர்களை எர்ரோல் மஸ்க் சந்தித்து வருவதாகவும் மின் வாகன சார்ஜிங் கட்டமைப்பு குறித்து ஆலோசனை வழங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஐபிஎல் கோப்பையை முதல் முறையாக வென்றுள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. 18 ஆண்டுகள் காத்திருப்பு இறுதியாக முடிந்தது, புதிய சாம்பியனுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளது. 18 வயது ஆகிறதா, நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. வாக்காளராக பதிவு செய்து ஒரு சாம்பியனை போல வாக்களிக்க தயாராக இருங்கள் என குறிப்பிட்டுள்ளது. பெங்களூரு வெற்றி கொண்டாட்டம் இன்னும் நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைகியா தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிசிசிஐ துணைத் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராஜீவ் சுக்லா, இது எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் என்றும் இதற்காக ஆளும் கட்சி மீது பழி சுமத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார்.